அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஒரு பயான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாக 25 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றைய பயானில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். இன்று அவருடைய சகோதரரான நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ரேல் சமூகத்தில் பிறந்த ஒரு பெரிய நபி. அவங்க வாழ்ந்த காலத்தில் எகிப்து நாட்டை தான் ஆட்சி செஞ்சவன் தான் ஃபிரௌன். அந்த காலத்தில் பனு இஸ்ரேல் மக்களை ஃபிரௌன் மிகவும் கொடுமையாக அடக்கி ஆட்சி செஞ்சான். அவர்களை அடிமையாக வேலை செய்ய வச்சான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பம் பார்த்தோன்னா மிகவும் மதிப்புமிக்க குடும்பமாக இருந்துச்சு. இவருடைய தந்தை பேர் இம்ரான், தாய் பேர் யுஹானிதா. இந்த குடும்பத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு பெரிய நபிமார்களும் பிறக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தோன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அண்ணன். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட சில ஆண்டுகள் மூத்தவர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த காலத்தில் பனு இஸ்ரேல் மக்கள் ஃபிரௌனுடைய அடக்குமுறையில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க பிறந்தப்ப அந்த ஃபிரௌன் பனு இஸ்ரேல் ஆண் குழந்தைகளை கொல்லும் கட்டளையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவர் பிறந்துட்டாங்க. அதனால் இவங்க பாதுகாப்பாக வளர்ந்தாங்க. பின்னர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த காலத்தில் தான் அந்த கொடூரமான கட்டளை ஆரம்பமானது. வரலாற்று குறிப்புப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தோம்னா உயரமானவர்களாகவும் வெண்மையான தோல் உடையவர்களாகவும் அழகான முகம் கொண்டவர்களாகவும் மென்மையான குணம் கொண்டவராகவும் இருந்தாங்க. அவருடைய பேச்சு மிகவும் தெளிவாக இருக்கும். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடம் சொல்கிறாங்க, என் சகோதரர் ஹாரூன் என்னை விட பேச்சில் தெளிவானவர். அல் குர்ஆன்ல 28வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோ மூசா அலைஹிஸ்ஸலாமோ சாதாரண சகோதரர்கள் இல்லை. அவங்க இருவருமே நபிமார்கள், இருவருமே அல்லாஹ்வின் தூதர்கள், இருவருமே சேர்ந்து ஃபிரௌனை எதிர்த்தாங்க. அவங்க வாழ்க்கை சகோதரத்துவத்தின் மிக அழகான உதாரணமாக இருக்கிறது. ஒரு நாள் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எகிப்து நாட்டின் அரசன் ஃபிரௌன் அருகே சென்று சத்தியத்தை போதிக்குமாறு கட்டளை கொடுக்குறான். ஃபிரௌன் மிகவும் அகந்தை கொண்டவனா, அதனால அவன் தன்னைத்தானே இறைவன் என்று கூறிக்கொண்டிருந்தான். அந்த கொடூரமான அரசனிடமிருந்து தான் பேசுவது மிக பெரிய பொறுப்பு. அப்போது தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க, என் இறைவா, என் நெஞ்சை விரிவாக்கு, என் காரியத்தை எளிதாக்கு, என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு, அவர்கள் என் பேச்சை புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு. பின்னர் அவங்க இன்னொரு துவா செய்கிறாங்க, என் சகோதரர் ஹாரூன் என்னை விட பேச்சில் தெளிவானவர், அவரை எனக்கு உதவியாளராக அனுப்பு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. இது அல் குர்ஆன்ல 28வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கு. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். அதனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக ஆக்கினா, மூசா நபிக்கு துணையாக நியமித்தான். இதனால் இந்த இரண்டு சகோதரர்கள் ஒரே நேரத்தில் ஒரே பணியில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோ இருவரும் சேர்ந்து ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு செல்கிறாங்க. அங்கே அவர்கள் அவனிடம் சொல்கிறாங்க, நாங்கள் உலகங்களில் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபிரௌனை அல்லாஹ்வை வணங்க சொல்லினாங்க, அகந்தையை விட்டுவிட சொல்கிறாங்க, பனு இஸ்ரேல் மக்களை விடுவிக்க சொல்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட வலதுகரமாக இருந்தாங்க. ஃபிரௌன் அவங்களுடைய வார்த்தைகளை ஏற்கலை. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறான், நாங்கள் உன்னை சிறு வயதிலேயே வளர்த்தோம், நீ இப்போது எங்களை எதிர்க்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, நான் அந்த தவறை அறியாமல செஞ்சேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு ஞானம் கொடுத்து என்னை ஒரு நபியாக ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபிரௌன் கேட்குறான், நான் எப்படி உங்களை அல்லாஹ்வுடைய தூதர்னு இறைவனுடைய தூதர்னு நான் நம்புறது, என்ன எனக்கு ஏதாச்சும் அற்புதத்தை காட்டு அப்படின்னு சொல்லவும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதத்தை காட்டுறாங்க. கைத்தடியை கீழே போடுறாங்க, அது பெரியதொரு பாம்பாக மாறிடுச்சு. பிறகு கையை வெளியே எடுக்கிறாங்க, அது ஒளி வீசிடுச்சு. இதை கண்ட ஃபிரௌன் பயப்படுறான். ஆனால் அவன் அகந்தை காரணமாக உண்மையை ஏற்கலை. அவன் இதை பார்த்து மக்கள்கிட்ட சொல்கிறான், மூசா ஒரு பெரிய சூனியக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நாட்டில் இருந்த அனைத்து சூரியக்காரங்களையும் அழைக்கிறான். ஒரு பெரிய போட்டி நடக்குது. ஃபிரௌனை ஒரு பெரிய நாளை தேர்வு செஞ்சான். அந்த நாளில் நாட்டுடைய சிறந்த சூனியக்காரர் அனைவரையும் வந்தாங்க. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் கேட்டாங்க, முதலில் நீ செய்வாயா அல்லது நாங்கள் செய்யவான்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் முதலில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூனியக்காரங்கள்லாம் தங்கள் கயிறுகளையும் கைத்தடிகளையும் கீழே போடுறாங்க. அவங்க செய்த சூனியத்தால் அந்த கயிறுகள் பாம்பு போல தோன்றின. மக்கள் அனைவரும் பயந்து போனாங்க. அல்லாஹ்வின் அற்புதம். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, உன் கைத்தடியை போடு அப்படின்னு சொல்லவும்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கைத்தடியை கீழே போடுறாங்க. அது ஒரு பெரிய பாம்பாகவே மாறிடுச்சு. சூனியக்காரர்களுடைய அனைத்து மந்திரங்களையும் இது விழுங்கி விட்டுச்சு. அப்போ அந்த சூனியக்காரர்கள்லாம் உடனே உண்மையை புரிந்து கொண்டாங்க. ஏன்னா அவங்க சூனியத்தை நன்றாக தெரிந்தவங்க. அவங்க தெரிந்தது என்னன்னா, இது சூனியம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய அற்புதம். அவங்க உடனே தரையில் சஜ்தா செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மூசா மற்றும் ஹாரூன் அவர்களுடைய இறைவனை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிரௌன் இதை கண்ட ஃபிரௌன் மிகவும் கோபம் அடைகிறான். அவன் சொல்கிறான், நான் அனுமதி கொடுக்காமல் நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்கள்னு கேட்குறான். சூனியக்காரர்களை மிரட்டுறான். அவர்கள் கைகளையும் கால்களையும் வெட்டுவேன், உங்களை சிலுவையில் அறைவேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த சூனியக்காரர்கள் பயப்படவில்லை. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என் இறைவனிடம் திரும்புகிறோம், நீ எங்களை இந்த உலகத்தில் மட்டுமே தண்டிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய உறுதியான ஈமான் கொண்டவங்களாக இருந்தாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய அழைப்புப்படி தூர்சினாய் மலைக்கு செல்ல வேண்டியது ஆனது. அல்லாஹ் அவங்கள 40 நாள் அங்கேயே அழைத்திருந்தான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, என் சகோதரர் ஹாரூன் உங்களுக்கு தலைவராக இருப்பார்னு சொல்கிறாங்க. அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ரேல் மக்களுக்கு தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மக்களை நல்ல முறையில் வழிநடத்த முயன்றாங்க. அவங்க மக்களிடம் கூறுறாங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, தவறான வழியில் செல்லாதீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்ப வரை பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மக்களிடையில் சாமிரிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் மக்களை வழி தவற செய்கிறான். பனு இஸ்ரேல் மக்களிடம் இருந்த பொன் நகைகளை எல்லாத்தையும் அவன் சேகரித்து அதை உருக்கி ஒரு பொன் காளை உருவம் செய்கிறான். அந்த உருவத்தில் ஒரு துளை வைத்தான். அது காற்றடிக்கும் போதெல்லாம் மாடு போல சத்தம் செஞ்சிச்சு. சாமிரி மக்களிடம் சொன்னான், இதுதான் உங்கள் இறைவன், இதுதான் மூசாவின் இறைவன். சிலர் அதை நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காளைகளை வணங்க ஆரம்பித்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எச்சரிக்கிறாங்க மக்கள்கிட்ட, என் மக்களே, இது ஒரு சோதனை, உங்கள் இறைவன் அல்லாஹ் மட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பல முறை எச்சரிக்கிறாங்க மக்களை. ஆனால் பலர் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை. 40 நாள் முடிந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திரும்பி மலையிலேருந்து திரும்பி வராங்க. அவங்க மக்கள் காளையை வணங்குவதை பார்க்குறாங்க. அவங்க மிகவும் கோபமடைகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேத பலகைகளை கீழே போடப்பட்டாங்க. பிறகு தங்கள் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கோபத்தில் பிடிக்கிறாங்க. அப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, என் தாயின் மகனே, இந்த மக்கள் என்னை பலகீனப்படுத்தினார்கள், என்னை கொல்லவும் முயன்றார்கள். நான் மக்களிடையே சண்டை ஏற்படுத்தக்கூடாது என்று காத்திருந்தேன். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையை புரிந்து கொள்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பொன் காளையை எரித்து சாம்பலாக்கி கடலில் எறிகிறாங்க. சாமிரிக்கு தண்டனை கொடுக்குறாங்க, நீ எப்போதும் தனியாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கட்டளை கொடுக்குறான், என் அடியாரர்களை இரவில் கொண்டு புறப்படு அப்படின்னு. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரேல் மக்களோட இரவில் எகிப்தை விட்டு வெளியேறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரேல் மக்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு அவங்க தீஹ்ங்கிற பாலைவன பகுதியில் பல ஆண்டு வாழ்ந்துறாங்க. இந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தோன்னா இருவருமே மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நடத்தி வராங்க. காலம் சென்ற போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வயது அதிகமாச்சு. அவங்க மிகவும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வின் தூதராக, மக்களை வழிநடத்தும் தலைவராக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உதவியாளராக அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் மார்க்க பணியில் இருந்தாங்க. ஒரு நாள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலையுடைய அருகே செல்கிறாங்க. அங்கேயே அவங்க இறந்துடுறாங்க. சில வரலாற்று குறிப்புப்படி அவர் 120 வயதுக்கு அருகில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தோன்னா இடம் குறித்து வரலாற்றில் பல குறிப்புகள் உள்ளன. சில அறிஞர்கள் கூறுவதை பார்த்தோன்னா ஷினாய் பாலைவன அருகே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்றுல ஹூர் மலை மீது நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சகோதரர் மட்டும் இல்லாமல் நண்பராகவும் உதவியாளராகவும் இருந்தாங்க. அவருடைய மறைவு மூசா நபிக்கு மிகவும் துக்கம் கொடுத்தது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்குது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரிய ஒரு பெரிய பாடம் என்னென்னா, நல்ல சகோதரன், பொறுமையான தலைவர், நபிமார்களுக்கு உதவி செய்தவர், உண்மையை நிலைநாட்டியவர். இது அவங்களுடைய வாழ்க்கை சகோதரத்துவக்கு மிக அழகான உதாரணம் அப்படின்னு இதன் மூலியமாக நாம் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம். இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த பயானில்
இலியாஸ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயான் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் விருப்பமானதாகவும் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.